Dear students, this is Twinkle Geogeny from Tamarabarani Engineering College. Today we are going to see an example program for random access file. So random access file use பண்ணி transaction processing எப்படி நடக்குது அப்படின்னு ஒரு example வச்சு பார்க்கலாம். Transaction processingல மெயினா 4 types of operation இருக்கு. Creating an account, printing the account details, update the account, delete an account. So creating an account அப்படின்னா user அவங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ற ஆப்ரேஷன் தான் create an account. Print the account details means user அவங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸை வியூ பண்ணி பார்க்கிறது. Update the account means user அவங்களோட இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ற ஆப்ஷன் தான் updating the account. For example, user அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனையும் அப்டேட் பண்ணிக்கலாம். தென் அவங்களோட பேலன்ஸையும் அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் அவங்களோட அக்கௌண்ட்டை வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட்டை பேலன்ஸ் அமௌண்ட்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணணும். அதே மாதிரி யூசர் ஏதாவது அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணாங்க அப்படின்னா டெபாசிட் பண்ண அமௌண்ட் ஆல்ரெடி இருக்கிற அமௌண்ட் கூட ஆட் பண்ணி அப்டேட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி அப்டேஷன் ஆப்ரேஷனும் இருக்கு. தென் டெலீட் அன் அக்கௌண்ட், யூசர் அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா டெலீட் அப்படிங்கிற ஆப்ரேஷன் மூலமா டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங்கில் உள்ள இந்த 4 ஆப்ரேஷனை தான் நம்ம எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் மூலமாக பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்ராமில் we are going to create a notepad file. ஒரு notepad file கிரியேட் பண்ண போகிறோம். அந்த ஃபைலில் யூசரோட அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே மெயின்டைன் ஆகும். அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் லைக் அக்கௌண்ட் நம்பர், ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் ஆஃப் த யூசர் அண்ட் பேலன்ஸ் அமௌண்ட், இது எல்லாமே நம்ம அந்த நோட்பேட் ஃபைலில் மெயின்டைன் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபைலில் இருந்து நம்ம இந்த டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங்கில் உள்ள 4 ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். For example, entering the account into the file. So user ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா அந்த கிரியேட் பண்ண அக்கௌண்ட் டீடைல்ஸ் அந்த ஃபைலில் போய் மெயின்டைன் ஆகணும். அதுதான் entering the account. Then print the account details. So user அவங்களுக்கு அவங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸை வியூ பண்ணி பார்க்கணும்னு நினைச்சாங்கன்னா அந்த ஃபைலில் இருந்து அதை டிஸ்பிளே பண்ணி பார்க்கறது தான் print account. Then updating the record. For example, user ஏதாவது ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறாங்க அப்படி இல்லைன்னா அவங்க ஒரு அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட அமௌண்ட் வந்து எப்படி அந்த ஃபைலில் மெயின்டைன் ஆகுது அப்படிங்கிறது தான் அப்டேட் ரெக்கார்ட். தென் யூசர் அவங்களோட அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா டெலீட் பண்ணுற ஆப்ரேஷன். ஸோ இந்த 4 ஆப்ரேஷனும் இந்த ப்ரோக்ராம் மூலமாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் see the program. ஸோ ப்ரோக்ராமில் ஃபர்ஸ்ட் 2 lines as usual header file inclusion. தென் நம்ம நோட்பேட்ல என்னென்ன இன்ஃபர்மேஷனை மெயின்டைன் பண்ண போறோமோ அந்த இன்ஃபர்மேஷனை ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்ல நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ நோட்பேட்ல நம்ம ஒரு அக்கௌண்ட் ஹோல்டரோட அக்கௌண்ட் நம்பர், அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், தென் பேலன்ஸ், இது எல்லாமே மெயின்டைன் பண்ண போறோம். இது எல்லாமே நம்ம கிளையண்ட் டேட்டா அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிறது இன்டிஜர், யூசரோட லாஸ்ட் நேம் அண்ட் ஃபர்ஸ்ட் நேம் இது ரெண்டுமே ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ அதனால கேரக்டர் அரேவா டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். பேலன்ஸ் அப்படிங்கிறத ஃப்ளோட்டிங் டேட்டா டைப்ல டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒரு வேரியபிள் கிளையண்ட் அப்படிங்கிற வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். இனிஷியலா நம்ம இந்த அக்கௌண்ட் நம்பர், பேலன்ஸ் இது எல்லாத்துக்குமே 0 அப்படின்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். தென் லாஸ்ட் நேம் அண்ட் ஃபர்ஸ்ட் நேமுக்கு ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கை அசைன் பண்ணி வச்சிருக்கிறோம். தென் நம்ம பண்ண போற அந்த 4 ஆப்ரேஷன்ஸையும் 4 ஃபங்க்ஷன்ஸா பெர்ஃபார்ம் பண்ண போறோம். அதனால என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோமோ அந்த ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்டே நம்ம டிக்ளேர் பண்ணி வைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் void enter account. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படின்னா யூசர் கிரியேட் பண்ண போற அக்கௌண்டோட டீடைல்ஸை ஃபைல்ல ரைட் பண்றதுக்காக உள்ள ஃபங்க்ஷன். தென் void print account அப்படிங்கிறது ஃபைல்ல இருந்து அக்கௌண்ட் டீடைல்ஸை வியூ பண்ணி பார்க்கறதுக்கான ஃபங்க்ஷன். தென் void update record அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் என்னன்னா யூசர் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணாலோ இல்லைன்னா டெபாசிட் பண்ணாலோ அந்த அமௌண்ட்டை அப்டேட் பண்றதுக்கான ஃபங்க்ஷன். தென் delete record அப்படின்னா என்னன்னா யூசர் அவங்களோட அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அதை டெலீட் பண்றதுக்கான ஃபங்க்ஷன். ஸோ இந்த 4 ஃபங்க்ஷனையுமே டிக்ளேர் பண்ணணும். ஸோ இன்சைட் த மெயின் ஃபங்க்ஷன் யூசர் கிட்ட எந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க அப்படிங்கிற சாய்ஸை நம்ம கேட்டு அந்த ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ யூசர் கிட்ட இருந்து சாய்ஸை வாங்குறதுக்காக we need a variable called choice.
ஸோ சாய்ஸ் அப்படிங்கிற நேம்ல நான் இங்க ஒரு இன்டிஜர் வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். தென் ஒரு நோட்பேட் ஃபைலை கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபைலை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி we have to declare the file pointer. ஸோ cptr அப்படிங்கிறது என்னோட ஃபைல் பாயிண்டர். இந்த ஃபைல் பாயிண்டர்ல நான் ஒரு நோட்பேட் ஃபைலை கிரியேட் பண்றேன் in w plus mode. ஸோ என்னோட ஃபைல் கிரியேட் ஆகல அப்படின்னா ஃபைல் பாயிண்டர் நல்லா இருக்கும். ஸோ இஃப் இன் கேஸ் என்னோட ஃபைல் பாயிண்டர் நல்லா இருந்தது அப்படின்னா it will display the file cannot be opened. அதனால நான் இத ஒரு if ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்து என்னோட ஃபைல் ஓபன் ஆகலைன்னா இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்கேன். else என்னோட ஃபைல் ஓபன் ஆயிருச்சு அப்படின்னா do the following அப்படின்னு ஒரு while loopக்குள்ள என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத கொடுத்திருக்கேன். சோ யூசர் கிட்ட அது ஆப்ஷன் கேட்கும். enter your choice அப்படின்னு கொடுத்துட்டு பண்ண போற 4 ஆபரேஷன்ஸையும் அது டிஸ்ப்ளே பண்ணிட்டு யூசர் கிட்ட இருந்து சாய்ஸை வாங்கும். சோ சாய்ஸை வாங்குறது scanfல இருக்கு. சாய்ஸ் அப்படிங்கறத நான் இன்டிஜர்ல டிக்ளேர் பண்ணதுனால %d அப்படிங்கிற கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுத்து சாய்ஸ்ல வாங்கியிருக்கிறேன். யூசர் என்ன சாய்ஸ் இங்க என்டர் பண்றாங்களோ அந்த சாய்ஸை பேஸ் பண்ணி அந்த ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். அதனால நான் இத ஒரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்கிறேன். சோ யூசர் அவங்க சாய்ஸை என்டர் பண்ண உடனே ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் என்ன சாய்ஸ்னு பார்த்து கரஸ்பாண்டிங் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண அலோவ் பண்ணும். For example, user choice number 2 கொடுத்திருந்தாங்க அப்படின்னா the switch statement will pass over to the case 2. So case 2ல நான் எந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணிருக்கேன்னா print account. So account details print பண்றதுக்கான ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணிருக்கேன். அந்த ஃபங்க்ஷன் எனக்கு கால் ஆகும். So அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆன உடனே பிரேக் ஆகும். So break statement என்ன பண்ணும் அப்படின்னா the loop விட்டு வெளியில வந்துரும். So user 1 அப்படிங்கிற சாய்ஸை என்டர் பண்ணிருந்தாங்கன்னா the switch statement will pass over to case 1. So case 1ல enter account அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்கிறேன். So account details enter பண்றதுக்கான ஆபரேஷன் அது. So அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்ச உடனே break statement எக்ஸிக்யூட் ஆகும். So switch statement விட்டு வெளியே வந்து corresponding looping statement விட்டு வெளியில வந்துரும். So இந்த மாதிரி யூசர் என்ன ஆப்ஷன் இங்க கொடுக்கறாங்களோ அந்த ஆப்ஷனுக்கு ஏத்த மாதிரி அந்த switch statement எக்ஸிக்யூட் ஆகும். So corresponding function நமக்கு execute ஆகும். So இங்க default statement கொடுத்திருக்கிறேன். So default statement means அந்த ஆப்ஷனை தவிர வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன் யூசர் என்டர் பண்ணாங்க அப்படின்னா so break statement that means loop விட்டு வெளியில வந்துரும். இதுதான் while main functionல நம்ம கொடுத்திருக்கிறோம். So user கிட்ட எந்த ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற சாய்ஸை வாங்கி corresponding functionனை கால் பண்ற கோடிங்கை தான் நம்ம மெயின் ஃபங்க்ஷன்ல பண்ணியிருக்கிறோம். ஸோ இதோட நம்ம மெயின் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் யூசர் கிரியேட் பண்ண அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை நம்ம ஃபைலில் என்டர் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் தான் என்டர் அக்கௌண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ எந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம ஃபைலில் ரைட் பண்ணுறதுக்கான வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணியிருக்கிறோமோ அந்த ஸ்ட்ரக்சரை இங்கே டிக்ளேர் பண்ணணும். தென் ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு fopen அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம். ஸோ credit.txt அப்படிங்கிறது நம்மளோட ஃபைலோட நேம். ஸோ அதை ஒரு if ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம கொடுத்துருக்குறோம். பிகாஸ் நம்ம ஓப்பன் பண்ணுற ஃபைல் ஓப்பன் ஆகலை அப்படின்னா நம்ம ஃபைல் பாயிண்டர் நல்லா இருக்கும். அப்படி நல்லா இருந்தது அப்படின்னா the file cannot be opened அப்படிங்கிற மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்காக ஃபைலை ஓப்பன் பண்ணுற கமாண்டை if ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்து அது ஈக்குவல் டு நல்லா அப்படின்னு செக் பண்ணியிருக்கிறேன். நல் அப்படின்னு இருந்ததுன்னா the file cannot be opened அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். else அப்படின்னா ஃபைல் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம அதில் யூசர்கிட்டேருந்து டீட்டெயில்ஸை வாங்கி ரைட் பண்ணலாம். ஸோ else பார்ட்டுக்குள்ள யூசர்கிட்ட அக்கௌண்ட் நம்பரை கேட்குறோம். ஸோ அக்கௌண்ட் நம்பர் வந்து 1 to 100ல இருந்தால் நம்ம ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதனால அக்கௌண்ட் நம்பர் 1 to 100க்குள்ள ஏதாவது ஒரு நம்பரை கேட்குறோம். 0 அப்படிங்கிறது என்ன எதுக்காக அப்படின்னா ஓகே அக்கௌண்ட் வந்து என்டர் பண்ணி முடிச்சாச்சு, நான் வந்து இந்த ஃபைல் இந்த ஃபங்க்ஷனை விட்டு குயிட் ஆகிக்கிறேன் அப்படின்னா we can enter 0. ஸோ அதை இன்டிமேட் பண்ணுறதுக்காக 0 to end அப்படின்னு கொடுத்துருக்குறேன். ஸோ யூசர் இந்த டைமில் ஏதாவது ஒரு அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணுவாங்க. அதை கிளையண்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரில் உள்ள அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிற வேரியபிளில் நான் வாங்கிக்கிறேன். ஸோ அடுத்தது ஒரு while லூப்புக்குள்ள யூசர் என்டர் பண்ண அக்கௌண்ட் நம்பர் which is not equal to 0 செக் பண்ணுறேன். எஸ் which is not equal to 0 அப்படின்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸை யூசர் கிட்டேருந்து வாங்கி
நம்ம ஃபைலில் ரைட் பண்ணலாம். பிகாஸ் 0 அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா நம்ம இந்த ஃபங்க்ஷனை விட்டு குவிட் பண்ணுறதுக்காக 0 அப்படிங்கிற நம்பரை யூஸ் பண்ணுறோம். ஸோ நாட் ஈக்குவல் டு 0வா அப்படின்னு செக் பண்ணுறோம். எஸ், இஃப் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 தென் த யூசர் கேன் என்டர் த ஃபர்தர் டீட்டெயில்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் பேலன்ஸ். ஸோ யூசர் கிட்ட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம், பேலன்ஸ் இது மூணையுமே நம்ம வாங்கியாச்சு. மூணுமே கிளையண்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரில் உள்ள வேரியபிள்ஸில் ஸ்டோர் ஆகும். த நெக்ஸ்ட் லைன் இஸ் ஃபைலில் எந்த இடத்துல நம்ம இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை ரைட் பண்ணணுமோ அந்த இடத்துல ஃபைல் பாயிண்டரை செட் பண்ணணும். ஸோ எஃப்சீக் அப்படிங்கிற ஃபைல் பாயிண்டர் மூலமாக நம்ம ஃபைல் பாயிண்டரை கரஸ்பாண்டிங் பொசிஷனில் செட் பண்ணலாம். ஸோ எஃப்சீக்கோட சின்டாக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இட் ஹேஸ் 3 ஆர்கியூமெண்ட்: ஃபைல் பாயிண்டர், தென் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆர்ஜின். ஸோ இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் வந்து client dot account number -1 into size of struct client data அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இட் மீன்ஸ் struct client data அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் அ ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் ஈச் அக்கௌண்ட் ஹேஸ் 4 fields. ஒவ்வொரு அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனும் 4 ஃபீல்டில் இருக்கும். அக்கௌண்ட் நம்பர், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் பேலன்ஸ். ஸோ each are all different types of data. So size of struct client data அப்படிங்கிறது ஒரு என்ட்ரியோட சைஸ். ஸோ இப்போ நம்மளோட ஃபைலில் ஆல்ரெடி 3 அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ஐ வாண்ட் டு என்டர் த 4th டீட்டெயில். ஸோ அக்கௌண்ட் நம்பர் 4 நான் என்டர் பண்ணணும். இப்போ எப்படி ஃபார்முலா கால்குலேட் ஆகணும்னா client dot account number -1. ஸோ client என்டர் பண்ண அக்கௌண்ட் நம்பர் 4. 4 - 1 is 3. ஸோ 3 into size of struct client data. So struct client data அப்படிங்கிறது it is the total size of the 4 fields: account number, first name, last name and balance. இந்த 4 ஃபீல்டோட டோட்டல் சைஸ் ஃபார் ஈச் என்ட்ரி. ஸோ இன்டூ 3 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 4th பிளேஸில் ஃபைல் பாயிண்டர் மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபைல் பாயிண்டை கரஸ்பாண்டிங் பொசிஷனில் செட் பண்ணிட்டு தென் fwrite அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை அந்த பொசிஷனில் ரைட் பண்ணுறோம். ஸோ fwrite அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு நமக்கு 4 ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆர்கியூமெண்ட் என்னன்னா, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆர்கியூமெண்ட் client அப்படிங்கிறது இட் இஸ் அ பிளாக் ஆஃப் மெமரி தட் கண்டைன்ஸ் த டேட்டா டு பி ரிட்டன். நாம ரைட் பண்ண போகிற டேட்டாஸ் இருக்கிற பிளாக் ஆஃப் மெமரி தான் இந்த client. தட் மீன்ஸ் நம்மளோட ஸ்ட்ரக்சர் வேரியபிள். இந்த வேரியபிளில் தான் நம்ம யூசர்கிட்டேருந்து அக்கௌண்ட் நம்பர், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் பேலன்ஸ் வாங்கி வச்சிருக்கிறோம். இந்த டேட்டாஸை தான் நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஸோ அது ஃபர்ஸ்ட் ஆர்கியூமெண்ட். த செகண்ட் ஆர்கியூமெண்ட் இஸ் நம்ம ரைட் பண்ண போகிற டேட்டாஸோட சைஸ். தேர்ட் ஆர்கியூமெண்ட் இஸ் நம்பர் ஆஃப் டேட்டா டு பி ரிட்டன். நம்ம ஒரு டேட்டாஸை தான் ரைட் பண்ண போகிறோம். ஸோ ஹியர் வி புட் 1. தென் லாஸ்ட் ஆர்கியூமெண்ட் என்னன்னா, நம்ம எந்த ஃபைலில் ரைட் பண்ண போகிறோமோ அந்த ஃபைலோட ஃபைல் பாயிண்டர். இதுதான் fwriteோட சின்டாக்ஸ். ஸோ fwrite ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம கரஸ்பாண்டிங் டேட்டாஸை அந்த பொசிஷனில் ரைட் பண்ணியாச்சு. Suppose if we want to add more account details like this means user கிட்ட அதை சாய்ஸ் கேட்குறோம். enter account number 1 to 100 அப்படின்னு மறுபடியும் கேட்குறோம். If the user wants to add another account number means he enters the number between 1 to 100. இல்லை இது போதும், அடுத்தது எனக்கு என்ட்ரி ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா he has to enter 0 so that he can came out of the loop. ஸோ இந்த மாதிரி யூசர் எத்தனை என்ட்ரிஸ் வேணாலும் என்ட்ரி போட்டிக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்டர் அக்கௌண்டோட ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். The next function is for displaying the account details for the user. யூசர் அவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும்னு நினைச்சாங்கன்னா he has to enter the choice number 2. choice number 2 என்டர் பண்ணாங்க அப்படின்னா the switch will pass over to case 2 and the case 2 will call the function printAC. So printAC அப்படிங்கிற ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம ஆர்கியூமெண்ட்டாக எந்த ஃபைல்லேருந்து டேட்டாஸை ரீட் பண்ணணுமோ அந்த ஃபைலோட ஃபைல் பாயிண்டரை பாஸ் பண்ணியிருக்கிறோம். தென் ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். fopen அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ credit.txt அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபைல். ஸோ இந்த ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணும்போது if it is not able to open then it has to print the error message the file cannot be opened. அதனால நான் ஒரு if ஸ்டேட்மெண்ட்டில் இதை கொடுத்து which is equal to null இருந்தது அப்படின்னா
the file cannot be opened அப்படின்னு டிஸ்ப்ளே பண்ண சொல்லியிருக்கிறேன். ஸோ எல்ஸ் பார்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா the file will be open. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் the ஃபைலில் உள்ள பர்டிகுலர் என்ட்ரியை நம்ம டிஸ்ப்ளே பண்ணி பார்க்க சொல்லியிருக்கிறோம். ஸோ அப்படி டிஸ்ப்ளே ஆகும்போது ஃபைலில் 4 ஃபீல்ட்ஸ் இருக்கும். அக்கௌண்ட் நம்பர், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் பேலன்ஸ். ஸோ அது யூசருக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மானிட்டரில் அக்கௌண்ட் நம்பர், டேப் ஃபர்ஸ்ட் நேம், தென் டேப் லாஸ்ட் நேம், தென் டேப் பேலன்ஸ் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைல்லேருந்து ரீட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். தென் ஒரு while லூப்புக்குள்ள ஃபைல் பாயிண்டரை which is not equal to null அப்படின்னு செக் பண்ணிட்டு ஃபைலில் உள்ள டேட்டாஸை நம்ம ரீட் பண்ணுறோம். So here we are going to display the account details in the file. So ஃபைலில் உள்ள எல்லா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸையுமே நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்க போகிறோம். So up to the file pointer reaches the end. So ஃபைலில் end of the file reach ஆயிடுச்சான்னு செக் பண்ணுவோம். அப்படி ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா we will came out of the loop. So அப்படி ரீச் ஆகலை அப்படின்னா we have to display the details by reading the data from the file. We have to display the details to the monitor. செக் பண்ணிட்டு தென் freed அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலமா நம்ம டேட்டாஸை ரீட் பண்றோம். ஸோ அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸை ரீட் பண்றோம். ரீட் பண்ணி கிளையண்ட் அப்படிங்கிற மெமரி பிளாக்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் விச் இஸ் அ ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம ரீட் பண்ண அக்கௌண்ட் டீடைல்ஸ்ல உள்ள அக்கௌண்ட் நம்பர் நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தது அப்படின்னா அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம பிரிண்ட் பண்ணிருக்கோம். பிகாஸ் நம்ம ஃபர்ஸ்டே அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே அக்கௌண்ட் நம்பர்ஸ் எல்லாமே 1 to 100 இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ சப்போஸ் நம்ம ரீட் பண்ணும்போது அக்கௌண்ட் நம்பர் ஈக்குவல் டு 0வா இருந்தது அப்படின்னா இட் டசன்ட் டிஸ்பிளே. ஸோ அதனால நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்து நம்ம ரீட் பண்ண அக்கௌண்ட் நம்பர் நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கான்னு செக் பண்ணிட்டு நம்ம ரீட் பண்ண அக்கௌண்ட் டீடைல்ஸை பிரிண்ட் பண்றோம். தென் க்ளோஸ் மூலமா ஃபைலை க்ளோஸ் பண்றோம். இதுதான் பிரிண்ட் அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் நம்ம அப்டேட் ரெக்கார்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பார்க்க போகிறோம். இஃப் த யூசர் வாண்ட்ஸ் டு அப்டேட் எனி அக்கௌண்ட் டீடைல்ஸ் லைக் வித்ட்ராவல் ஆர் டெபாசிட் அந்த மாதிரி ஏதாவது அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஹி ஹேஸ் டு என்டர் த சாய்ஸ் நம்பர் 3. ஸோ சாய்ஸ் நம்பர் 3 கொடுத்தாங்கன்னா அப்டேட் ரெக்கார்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் என்ன நடக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் என்ன நடக்கும்னா எந்த அக்கௌண்ட்லேருந்து டிரான்சாக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சிஸ்டம் கேட்கும். ஸோ அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். ஸோ பர்டிகுலர் அக்கௌண்ட் டீடைல்ஸ் வில் பி டிஸ்பிளேடு. எந்த அக்கௌண்ட் அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் டிஸ்பிளே ஆகும். தென் இட் ஆஸ்க் த யூசர் another details either deposit or withdrawal அந்த மாதிரி டீடைல்ஸ் கேட்கும். If the user wants to deposit the amount means the amount will be added to the existing amount. If the user wants to withdraw particular amount then that amount will be subtracted from the existing amount. So அந்த ஆபரேஷன் தான் இங்க நடக்கும். So இதுக்காக we have some variables. account அப்படின்னு ஒரு வேரியபிள் வேணும். then யூசர் கிட்ட சாய்ஸ் கேட்கறதுக்காக ஒரு வேரியபிள் வேணும். வித்ட்ராவலா டெபாசிட்டா அப்படின்ற சாய்ஸ் கேட்கறதுக்காக அதை கேரக்டர்ல கொடுத்துருக்குறோம். தென் எவ்வளோ அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டிரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம் ஃப்ளோட்டிங் டைப்ல. தென் இட் ஆஸ்க் த யூசர் அபவுட் த அக்கௌண்ட் நம்பர். ஸோ யூசரோட அக்கௌண்ட் நம்பர் எந்த அக்கௌண்ட் நம்பர்ல டிரான்சாக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அக்கௌண்ட் நம்பர் யூசர் கிட்ட கேட்குது. ஸோ யூசர் ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ fseek ஃபங்க்ஷன் மூலமாக ஃபைல் பாயிண்டரை கரஸ்பாண்டிங் அக்கௌண்ட் நம்பரில் செட் பண்ணுறோம். தென் freed அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே ரீட் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் எதுக்காங்கன்னா இஃப் த அக்கௌண்ட் நம்பர் ஈக்குவல் டு 0 தென் த அக்கௌண்ட் நம்பர் ஹேஸ் நோ இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். ஏன்னா 0 அப்படிங்கிற அக்கௌண்ட் நம்பர் நமக்கு கிடையாது. ஸோ எல்ஸ் அப்படின்னா பர்டிகுலர் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆகிட்டு யூசர் கிட்ட another சாய்ஸ் கேட்கும். யூ வாண்ட் டு டெபாசிட் ஆர் வித்ட்ரா ஃப்ரம் அக்கௌண்ட் அப்படிங்கிற சாய்ஸ் கேட்கும். தென் யூசர் ஹேஸ் டு என்டர் த சாய்ஸ் எய்தர் டி ஆர் டபிள்யூ அப்படிங்கிற சாய்ஸை என்டர் பண்ணுவாங்க. டி அப்படிங்கிறது டெபாசிட் அண்ட் டபிள்யூ அப்படிங்கிறது வித்ட்ராவல். ஸோ if the choice equal to D, that means if the user enters the choice D, then it means deposit. If choice equal to D means it asks
the amount to deposit. எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணணும்னு கேட்கும், அதை யூசர் என்டர் பண்ணுவாங்க. that amount will be added into the existing amount. so already client dot balanceல நமக்கு some amount இருக்கு, அந்த amount கூட இந்த transaction amount add ஆகும். else if the user enters W withdrawal amount, that means W அப்படிங்கிறது withdrawal amount enter பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ amount withdraw பண்ணணும்னு கேட்குறோம், அந்த amount வந்து ஆல்ரெடி இருக்கிற பேலன்ஸ்லேருந்து சப்ட்ராக்ட் ஆகும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மளோட அக்கௌண்ட்டில் அப்டேட் ஆகணும். ஸோ த அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் ஃபார் த அக்கௌண்ட் நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட் நம்பர் டிஸ்பிளே ஆகும். தென் என்ன மாதிரி அப்டேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது இப்போ ஃபைலில் போய் ரைட் ஆகிறதுக்காக நம்ம அகைன் fseek அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக ஃபைல் பாயிண்டரை செட் பண்ணிட்டு fwrite அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம அப்டேட் பண்ண ரிசல்ட்டை ரைட் பண்ணுறோம். The next function is for deleting the account details. If the user wants to delete an account means he has to enter the choice number 4. So choice number 4 enter பண்ணாங்கன்னா delete record அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ அதோட ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்சைட் த ஃபங்க்ஷன் the first line is struct client data client. ஸோ அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிள் நம்ம குளோபலாகவே டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம், இதுக்குள்ள தான் எல்லா டேட்டாஸுமே இருக்குது. தென் அடுத்த லைனில் நம்ம blank client அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்ட்ரக்சர் வேரியபிளை எம்டியாக இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த blank client அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வேரியபிளில் இருக்கிற எல்லா ஃபீல்ட்ஸுமே நல்லா இருக்கு. தென் இன்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு ஒரு இன்டிஜர் நம்பரை நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ இந்த இன்டிஜர் எதுக்காக அப்படின்னா யூசர்கிட்ட இருந்து அக்கௌண்ட் நம்பரை வாங்கி ஸ்டோர் பண்ணுறதுக்காக. ஸோ யூசர் எந்த அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணுறாங்களோ பர்டிகுலர் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை டெலீட் பண்ணணும், அதுக்காக அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். தென் யூசர்கிட்ட எந்த அக்கௌண்ட் நம்பரை டெலீட் பண்ணணும் அப்படிங்கிற சாய்ஸ் நம்ம கேட்குறோம். ஸோ என்டர் அக்கௌண்ட் நம்பர் டு டெலீட் அப்படின்னு கேட்குறோம். ஸோ யூசர் அந்த சாய்ஸ் என்டர் பண்ணுறாங்க, என்ன அக்கௌண்ட் நம்பர் யூசர் என்டர் பண்ணுறாங்களோ அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட் நம்பரில் நம்ம fseek அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக ஃபைல் பாயிண்டரை செட் பண்ணுறோம். ஸோ ஃபைல் பாயிண்டரை செட் பண்ணிவிட்டு கரஸ்பாண்டிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ரீட் பண்ணி கிளையண்ட் அப்படிங்கிற மெமரி பிளாக்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். தென் இஃப் த அக்கௌண்ட் நம்பர் ஈக்குவல் டு 0, நம்ம ரீட் பண்ண அக்கௌண்ட் நம்பர் ஈக்குவல் டு 0வா இருந்தது அப்படின்னா இட் ஹேஸ் டு டிஸ்பிளே தட் த அக்கௌண்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணணும். பிகாஸ் 0 அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் நம்பர் கிடையாது. அப்படி இல்லை அப்படின்னா fseek அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக பர்டிகுலர் பொசிஷனில் நம்ம ஃபைல் பாயிண்டரை செட் பண்ணணும். செட் பண்ணிட்டு அதில் நம்ம blank client அப்படின்னு சொல்லிட்டு எம்டியாக இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரக்சர் வேரியபிளை ஓவர் ரைட் பண்ணுறோம். ஸோ fwrite ஆஃப் blank client அப்படிங்கிறத நம்ம இனிஷியலாகவே எம்டி பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ அதை பர்டிகுலர் பிளேஸில் நம்ம ஓவர் ரைட் பண்ணுறோம். ஸோ தட் the corresponding account details will be deleted. So இப்போ the account details for the account number is deleted அப்படின்னு print பண்ணி பார்த்துட்டு நம்ம print account அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா particular account details delete ஆயிருக்கும். ஸோ இதுதான் delete account details ஃபங்க்ஷனுக்கான definition. ஸோ இதோட நம்மளோட ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Now we will see the output of this program. ஸோ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா first the program will display the list of choices for the user. So ஒரு 5 choices இருக்கு, enter new account, print the account details, transaction, delete record, exit அப்படின்னு ஒரு 5 choices display பண்ணி எந்த choice வேணும்னு கேட்கும். Here I'm going to enter a new account. So நான் 1 அப்படிங்கிற choice நம்பரை enter பண்றேன். 1 அப்படிங்கிற choice நம்பரை enter பண்ண உடனேயே ஓகே என்டர் த அக்கௌண்ட் நம்பர் 1 to 100 அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்குது. ஸோ அக்கௌண்ட் நம்பர் வந்து 1லேருந்து 100க்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனோட டீட்டெயில் கேட்கும். நான் 1 அப்படிங்கிற அக்கௌண்ட் நம்பரை கொடுக்குறேன். ஸோ ஹியர் மை அக்கௌண்ட் நம்பர் இஸ் 1. ஸோ 1 அப்படிங்கிற அக்கௌண்ட் நம்பரை கொடுத்த உடனே இட் வில் ஆஸ்க் த ஃபர்தர் டீட்டெயில்ஸ். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், பேலன்ஸ் எல்லாமே கேட்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் கவின், லாஸ்ட் நேம் பாலு அண்ட் பேலன்ஸ் வந்து 2,73,000 அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். ஸோ என்னோட ஒரு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து என்டர் ஆயிரும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் அப்படியே ஃபைலில் போய் ரைட் ஆயிரும். ஸோ இட் வில் ஆஸ்க் ஃபார் த அனதர் அக்கௌண்ட் நம்பர்.
என்டர் த அக்கௌண்ட் நம்பர் 1 to 100 அப்படின்னு கேட்கும். ஏன்னா நம்ம இதை வந்து while லூப்பில் போட்டிருக்கோம். அப் டு 0 நான் எப்போ 0 என்ட்ரு பண்ணுறனோ அது வரைக்கும் என்கிட்ட அது அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டு என்ட்ரு பண்ணும். ஸோ நான் இங்கே வந்து செகண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில் என்ட்ரு பண்ணுறதுக்காக அக்கௌண்ட் நம்பர் 2 கொடுக்குறேன். 2 கொடுத்தோடனே கரஸ்பாண்டிங் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் பேலன்ஸ் கேட்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் இஸ் காசி, லாஸ்ட் நேம் இஸ் ராஜன் அண்ட் பேலன்ஸ் இஸ் 84,75,000 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ரெண்டு என்ட்ரி மட்டும் நான் இப்போதைக்கு என்ட்ரி பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ அது இன்னொரு வாட்டி என்டர் த அக்கௌண்ட் நம்பர் 1 to 0 அப்படின்னு 1 to 100 அப்படின்னு கேட்கும்போது நான் 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இதோட என்னோட அக்கௌண்ட் என்ட்ரி வந்து க்ளோஸ் ஆயிரும். தென் இட் வில் டிஸ்பிளே த சாய்ஸஸ் அகைன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே ரெண்டு என்ட்ரி பண்ணியாச்சு. ஸோ ஐ வாண்ட் டு டிஸ்பிளே மை அக்கௌண்ட். அதனால சாய்ஸ் நம்பர் 2 கொடுக்குறேன். சாய்ஸ் நம்பர் 2 கொடுக்கும்போது இட் வில் டிஸ்பிளே மை அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ நான் டைப் பண்ணி ஸ்டோர் பண்ண ரெண்டு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸுமே எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ டிஸ்பிளே ஆகிட்டு அகெயின் அது சாய்ஸ் கேட்கும். ஹியர் ஐ எம் கோயிங் வித் த சாய்ஸ் 3. ஸோ டிரான்சாக்ஷன் பண்ண போகிறேன். எந்த அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிற டீட்டெயில் என்கிட்ட கேட்குது. நான் அக்கௌண்ட் நம்பர் 1 கொடுக்குறேன். ஸோ 1ஓட டீட்டெயில்ஸ் எனக்கு டிஸ்பிளே ஆகும். அக்கௌண்ட் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் நேம் கவில், லாஸ்ட் நேம் பாலு அண்ட் 2,73,000 பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணும். யூ வாண்ட் டு டெபாசிட் ஆர் வித்ட்ரா ஃப்ரம் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்குது. நான் இங்கே டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு டி அப்படின்னு ப்ரெஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ டி அப்படின்னு ப்ரெஸ் பண்ணும்போது ஹவு மச் அமௌண்ட் யூ வாண்ட் டு டெபாசிட் அப்படிங்கிற டீட்டெயில் கேட்கும். நான் 5,000 கொடுத்துக்கிறேன். ஸோ ஆல்ரெடி எனக்கு 2,73,000 இருந்தது. இப்போ இந்த எனக்கு அக்கௌண்ட்டில் ஆட் ஆகி இப்போ நான் டிஸ்பிளே பண்ணி பார்த்தேன்னா 2,78,000 எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த டீட்டெயில்ஸை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறதுக்காக அகெயின் 2 கொடுக்குறேன். 2 கொடுக்கும்போது எனக்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் 2,78,000 அப்படின்னு டிஸ்பிளே ஆகிருக்கு. அகெயின் சாய்ஸ் ஆஃப் லிஸ்ட் கேட்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷனுமே ட்ரை பண்ணியாச்சு. அடுத்தது 4th டெலீட், ஒரு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை வந்து நான் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ சாய்ஸ் நம்பர் 4 கொடுக்குறேன். கொடுக்கும்போது எந்த அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் கேட்குது. நான் அக்கௌண்ட் நம்பர் 1 கொடுக்குறேன். ஸோ பர்டிகுலர் அக்கௌண்ட் இஸ் டெலீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகுது. டிஸ்பிளே ஆகி எனக்கு அந்த ஃபைலில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதையும் டிஸ்பிளே ஆகி காட்டுது. அகெயின் லிஸ்ட் ஆஃப் சாய்ஸஸ் காட்டுது. எனக்கு இவ்வளோதான், எல்லா ஆப்ஷன்ஸும் நான் ஒர்க் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ ஐ வாண்ட் டு எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு 5 கொடுக்குறேன். 5 கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டு நான் என்னோட நோட் பேட் credit.txt அப்படிங்கிற நோட் பேடை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா அங்கே அக்கௌண்ட் நம்பர் 2 மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஸோ தேங்க்யூ.